விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் கடந்த 50 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் கஞ்சி மடத்திற்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீதிமன்ற உத்தரவுப்படி செயல்பட்டு வரும் மடத்திற்கு சமையல் பொருட்களை கொண்டு செல்ல கோயில் நிர்வாகத்தினர் முட்டுக்கட்டை போடுவதாக கூறி கஞ்சி மடத்தின் நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் ஒப்பந்த செவிலியர்களை நிரந்தர பணியில் நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட சுகாதார இணை இயக்குநர் அலுவலகம் முன்பாக சுமார் 30க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நிரந்தர செவிலியர்கள் காலி பணியிடங்களை உருவாக்க கோரியும் வலியுறுத்தப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வெட்டவெளியில் வைக்கப்பட்ட பல லட்சம் நெல் மூட்டைகள் மழையிலும் வெயிலிலும் வீணாகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருநாகேஸ்வரத்தில் தமிழக அரசுக்கு சொந்தமான அரவை மில்லில் 4200 டன் நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்கும் அளவுக்கு குடோன் உள்ள நிலையில் அதில் 18 லட்சம் பழைய சாக்குகளை போட்டு குடோனை மூடி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. உரிய நடவடிக்கை எடுக்காத சில அதிகாரிகளின் அலட்சியத்தால் விவசாயிகளின் உழைப்பு வீணாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக அனைத்து கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிள்ளை பரங்கிப்பேட்டை பகுதிக்கு உட்பட்ட கடல் பரப்பில் கரையில் இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க அனுமதி கோரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று கோஷங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரத்தில் மீன்பிடித்த காரைக்கால் மீனவர்களின் வலையில் பழங்கால கற்சிலை ஒன்று சிக்கியது. தகவலறிந்து துறைமுகத்திற்கு வந்த மீன்வளத்துறை மற்றும் காவல்துறையினர் அந்த சிலையை மீட்டு காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பூஜாவிடம் ஒப்படைத்தனர். மேலும் 4 கரங்கள் மற்றும் பாம்பு வடிவம் கொண்ட இந்த சிலை பல்லவர் கால சிற்பக்கலை பாணியிலான விஷ்ணு சிலையாக இருக்கலாம் என முதற்கட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ள நிலையில் தொடர் ஆய்வு நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டம் முடுமலை பொள்ளாச்சி சாலையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட எடை மேடை காட்சி பொருளாகவே உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக மக்காச்சோளம், கொப்பரை உள்ளிட்ட விளைபொருட்களை விற்பனை செய்ய வரும் விவசாயிகள் லாரிகளை எடை போட தனியார் எடை நிலையங்களை தேடி அலைவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் உரிய பராமரிப்பின்றி காணப்படும் எடை மேடையை சீரமைத்து தர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நெற்பயிர் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கண்ணீர் சிந்துகின்றனர். பொய்குணம் கிராமத்தில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிருக்கு தேவையான தண்ணீர், உயிர் உரம், பயிர் பாதுகாப்பு மருந்துகளை பயன்படுத்தியும் பயிர் வளராமல் கருகிவிட்டது. இதற்கு செங்கார நோய் தாக்கம் காரணமா, எல்னினோ பாதிப்பா, தரமற்ற விதைகளா என புரியாமல் விவசாயிகள் தவிக்கின்றனர். இதுகுறித்து வேளாண் துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகின்றனர். பயிர் நட்டோம், இந்த 51 பயிர் வரவே மாட்டேங்குது. நாங்களும் நிறைய உரம், மருந்து, யூரியா எல்லாம் போட்டு பார்த்தாச்சு. வெயில் மாற்றமா இல்லை பருவநிலை மாற்றமா, இது என்ன தண்ணி கிணத்துல நிறையவே இருக்குது. உளுந்தும் அப்பயும் பயிர் ஏந்திரிக்க மாட்டேங்குது. 3 மாதம் ஆக போகுது. பயிர் பாருங்கள் எப்படி கருவி போய் கிடக்குது பாருங்கள். பார்க்க எங்கள் மனசெல்லாம் நிஜமாக அப்படியே வெந்து போகுது. நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு ஐயா ஆய்வாளர்களே நீங்கள் தான் ஏதாவது உதவி செய்யணும். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மினி வேன் கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் பலியானார். ஈரோடு மாவட்டம் கொடுமுடியைச் சேர்ந்த நண்பர்கள் தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு மினி வேனில் சுற்றுலா சென்றுள்ளனர். கடையம் அருகே மினி வேன் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் ஒருவர் பலியான நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் எல்லாப்பாளையம் பகுதியில் மின்மாற்றியில் ஏற்பட்ட ஆயில் கசிவு காரணமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வீட்டின் முன்பிருந்த மின்மாற்றி கொழுந்துவிட்டு எரிந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் வெகுநேரம் போராடி தீயை அணைத்தனர். மேலும் இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் காந்திநகர் பகுதியில் தங்கள் பட்டா நிலத்தை ஆக்கிரமித்து புதிய பேருந்து நிறுத்தம் கட்டப்படுவதால் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் அருகில் உள்ள அரசு மதுபான கடை உள்ளதால் பேருந்து நிறுத்தம் மதுபான கூடமாக மாறும் அபாயம் உள்ளதாகவும் பெண்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
எனவே வீட்டிற்கு இடையூறு இல்லாத வகையில் பேருந்து நிறுத்தத்தை வேறு இடத்திற்கு மாற்றிட சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஆதம்பாக்கத்தில் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் 2 சரக்கு வாகனங்களின் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டின் அருகே வாகனத்தை நிறுத்தக்கூடாது என தகராறு செய்த விக்னேஷ் என்ற இளைஞர் 2 சரக்கு வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்துள்ளார். இதுகுறித்து புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விக்னேஷை கைது செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே கரடி நடமாட்டத்தை அறிந்த பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பெருமாள் குளம் கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்குள் நுழைந்த அந்த கரடி கோயில் வளாகம் முழுவதும் சுற்றி அங்கிருந்த பழங்கள் உள்ளிட்டவற்றை ருசித்த பின் வெளியேறியது. இந்த காட்சிகள் கோயிலின் சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ள நிலையில் கரடி நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறையை மக்கள் வலியுறுத்துகின்றனர். சென்னை KK நகர் பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் 3 செல்போன்களை திருடிய நபர் கைது செய்யப்பட்டார். 3 செல்போன்கள் திருடப்பட்டது தொடர்பாக கடை உரிமையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த அந்தோணி ஜோசப் என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து திருடப்பட்ட 3 செல்போன்களும் மீட்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் பரந்தூர் பகுதியில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரையிலான கம்பன் கால்வாய் புதர் மண்டி கிடப்பதால் அவ்வழியாக தண்ணீர் செல்வது தடைபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த கால்வாயானது பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் கால்வாய் செல்லும் பகுதிகளில் உள்ள கிராமங்கள் போதிய தண்ணீர் இன்றி பாசனம் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் கால்வாயில் தொழிற்சாலை கழிவுநீர் கலப்பதுடன் குப்பைகளும் கொட்டப்படும் நிலையில் உடனடியாக தூர்வார வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தின் நாகப்பட்டினம் மாவட்ட செயற்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய சங்க நிறுவனர் இந்திரா, தங்களின் 8வது மாநில மாநாடு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சரின் தேதிக்காக காத்திருப்பதாகவும் கூறினார். மேலும் செவிலியர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் அரசுக்கு வலியுறுத்தினார். சிவகங்கை மாவட்டம் 18ஆம் கோட்டை கிராமத்தில் தாழ்வாக சென்ற மின் கம்பிகள் ஒன்றுடன் ஒன்று உரசி அறுந்து விழுந்ததில் 15 ஏக்கர் பயிர்கள் தீயில் கருகி நாசமாகின. விளைச்சலுக்கு தயாராக இருந்த 2000 வாழை மரங்கள் மற்றும் 100 தென்னை மரங்கள் முற்றிலும் தீயில் கருகியதால் விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ளனர். மேலும் மின் கம்பிகளை சீரமைக்க பலமுறை புகார் அளித்தும் மின்வாரியம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்கிட கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கையில் கோயில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் சீறி பாய்ந்த காளைகளை கண்டு பார்வையாளர்கள் உற்சாகமடைந்தனர். பிள்ளைவயல் காளியம்மன் கோயிலின் பூச்சொரிதல் விழாவை ஒட்டி நடைபெற்ற போட்டியில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கேற்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. கடலூரில் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தெருவோர வியாபாரிகள் கடை வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பாதிரி புலியூர் லாரன்ஸ் சாலையில் சாலையோரத்தில் உள்ள கடைகளை நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். இதனை கண்டிக்கும் விதமாக வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக லாரன்ஸ் சாலையை வணிக பகுதியாக அறிவிக்க கோரியும் வணிகர் குழு கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்தி அதன்படி வணிகம் செய்ய அனுமதி வழங்க வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் அருணாச்சலபுரம் பகுதியில் மல்லிகைப்பூ விளைச்சல் அதிகமாக இருந்தும் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் செண்பகவள்ளி அணைக்கட்டை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்த விவசாயிகள் தற்போது சந்தையில் 1 கிலோ பூ 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதாக கவலை தெரிவித்தனர். உரம் மற்றும் பூ பறிக்கும் கூலி உயர்ந்துள்ளதால் கிலோவிற்கு 700 முதல் 800 ரூபாய் வரை கிடைத்தால் மட்டுமே லாபம் ஈட்ட முடியும் என்று கூறும் விவசாயிகள் அரசு உரிய விலையை நிர்ணயம் செய்ய கோரிக்கை விடுத்தனர். விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டோம். செண்பகவல்லி அணைக்கட்டை கொஞ்சம் சீரமைச்சாங்கன்னா எங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வராது. இந்த வட்டம் சீசன் இல்லை, அதனால் தண்ணீர் பஞ்சம் ஆகுது. சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்கோம். தமிழக அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்று செண்பகவல்லி அணைக்கட்டு உடனே கட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதுபோக பூவுக்கு 12 மணிக்கு மேலே அடிப்படை ஆதார விலை வைக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டோம்.
சென்னை பள்ளிக்கரணையில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். பள்ளிக்கரணை பெரியார் நகரில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த மோகன் என்ற இளைஞர் திருடி சென்றுள்ளார். இருசக்கர வாகன உரிமையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மோகனை கைது செய்த காவல்துறையினர் விசாரணைக்கு பிறகு சிறையில் அடைத்தனர். நாமக்கல்லில் கோவில் முன் நிறுத்தி வைக்கப்பட்ட இருசக்கர வாகனம் திருடப்பட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. உத்தமபாளையத்தை சேர்ந்த முருகேசன் என்பவர் நாமக்கல் ரெங்கநாதர் கோவிலுக்கு முன் நிறுத்தி இருந்த இருசக்கர வாகனம் திருடு போயிருந்தது. இதுகுறித்த புகாரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் ஒரு திருட்டு ஆசாமி இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்வது தெரியவந்துள்ளது. இதனை கண்ட மக்கள் திருட்டு ஆசாமிகளை விரைந்து பிடிக்க வலியுறுத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் சுகாதாரத்துறை அலுவலர் சுகுமாரன் என்பவரது வீட்டில் புகுந்து கொள்ளையடித்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். கடந்த மார்ச் 23ஆம் தேதி சுகுமாரன் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் ஓட்டை பிரித்து உள்ளே புகுந்த பூவரசன் என்பவர் நகை, வெள்ளி, லேப்டாப், செல்போன் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் பூவரசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு மதுபான கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பது குறித்து வீடியோ வெளியாகியுள்ளது. அரசு மதுபான கடைகளில் விற்பனையாகும் பாட்டில்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என தமிழக அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் ஆம்பூர் அடுத்த வடகரை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் ஊழியர்களுக்கும் மது பிரியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பசி எவ்வளோ குத்தா? பசி எவ்வளோ குத்தா? பசி எவ்வளோ குத்தா? 10 ரூபாயா? 10 ரூபாயா தரல? புரியல. இப்பயா தர 10 ரூபாய்? 10 ரூபாய் இப்பயா தர? டிரான்ஸ்ஃபர் சார்ஜரா? எவ்வளோ? இத்தனை நாள் தரல, நேற்று கூட நீ புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள குப்பனாப்பட்டி முத்து மாரியம்மன் கோவில் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்த விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் அடுத்தடுத்து நிகழ்ந்த விபத்துகளில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். எனவே தொடர் விபத்துக்களை தடுக்க அரசு உடனடியாக இப்பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் வீட்டில் சுமார் 12.5 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான சுந்தரவேல் சென்னையில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு சென்றிருந்தார். வீட்டில் யாரும் இல்லாத சூழலில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் கொள்ளையடித்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் கொள்ளையர்களை பிடிக்க தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே ஆபத்தான நிலையில் உள்ள மின்கம்பத்தால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர். விளாம்பட்டியில் சிமெண்ட் மின்கம்பம் நடுவில் துண்டாகி கம்பிகள் சிதறமடைந்துள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் விழும் சூழல் நிலவுகிறது. மேலும் மின் வயர்கள் தாழ்வாக செல்வதால் மின் வயர்கள் அடிக்கடி உரசி அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. கரண்ட் வயர் போகுது, ஆனால் அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பி கீழே ஒரு ஆள் நடந்து போனால் தொடுற அளவுக்கு தான் இருக்குது. அது அங்கே போகிற மக்கள் போகிற மாடு கண்டுபிடிச்சி போகிறவங்களுக்கு அவர் ரொம்ப அச்சுறுத்தலாகவே இருந்துச்சு. அது அதிகாரிகிட்ட ஆல்ரெடி புகார் தெரிவிச்சிருந்தான். ஆனால் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பியில் வந்து ஒரு இத்துப்போன குச்சியை வச்சு வந்து கட்டி வச்சுட்டு மட்டும் போயிருக்காங்க. வேறு எந்த இதுவுமே செய்யலை. அது காற்றுக்கு எப்போனாலும் காற்று அதிகமாகிடுச்சுன்னா எப்போனா ஒடிஞ்சு விழுற நிலைமையில தான் இருக்குது. சமூக வலைதளங்களில் அங்கன்வாடி பணியாளர்களை அவதூறாகவும் தரக்குறைவாகவும் விமர்சித்த பெண் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் திரண்டு மனு அளித்தனர். சம்பந்தப்பட்ட பெண்ணை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர்கள் நடவடிக்கை எடுக்க தவறினால் அடுத்த கட்டமாக போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.